இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து நான்-parametric ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு. ஓகேங்களா, இது வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோட கண்டினியூஷன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அதில் வந்து நம்ம பேராமெட்ரிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது கிளியராக பார்த்துருக்கோம். இல்லை நான்-parametric ஸ்டாட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ நான்-parametric அப்படின்னா என்ன ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். எந்த ஒரு டேட்டா வந்து ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டடாக இல்லையோ, த டேட்டா விச் இஸ் நாட் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட். ஓகே, ஒரு 2 குரூப்பை நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம், இல்லை ஒரே ஒரு குரூப்பை பற்றி டேட்டா படிக்கிறோம். அந்த டேட்டாவை பார்க்கும்போது அது ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட் இல்லை. நம்ம இந்த பெல் கர்வ் பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? இதுக்கு முன்னாடி வீடியோவில் பெல் கர்வ் பார்த்தோம், டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ்னா என்னங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இப்படி பெல் கர்வ் இருக்குல்ல, டேட்டா வந்து இந்த மாதிரி ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கா இல்லையான்னு, இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருந்தால் நம்ம பேராமெட்ரிக் யூஸ் பண்ணுவோம். பட் டேட்டா இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆகாமல், ஓகேங்களா, இப்படி இருக்குது அப்படின்னு வச்சிங்களேன். ஸோ ப்ராப்பராக பெல் கர்வை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிற இந்த மாதிரி டேட்டாக்கெலாம் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா நான்-parametric ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டாட்டில் யூஸ் பண்ணுறதுல பார்த்திங்கன்னா நிறைய டெஸ்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த டெஸ்ட்டு எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூ கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டுனா சாம்பிள் சைஸ் இருக்குல்ல, நம்ம சாம்பிள் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள் சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஸ்மால் சாம்பிள் சைஸுக்கு தான் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று ஃபியூ அசம்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, பேராமெட்ரிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அசம்ஷன் நம்ம வச்சுருந்தோம். ஓகேங்களா, 2 குரூப்புக்கும் வந்து சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கணும், டேட்டா வந்து இந்த மாதிரி ப்ராப்பராக டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்கணும், ஹோமோஜெனிட்டி இருக்கணும், அப்படின்னு நிறைய அசம்ஷன் வச்சுருந்தோம். 4-5 அசம்ஷன் வச்சு தான் பேராமெட்ரிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம். ஓகேங்களா, நான்-parametricல வந்து ரொம்ப ஃபியூ அசம்ஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ எந்தெந்த டெஸ்ட்லாம் வந்து ரொம்ப கம்மியான அசம்ஷன்ஸு, கம்மியான சாம்பிள் சைஸ் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து நம்ம நான்-parametricை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, தேர்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற டேட்டாவை வந்து நீங்கள் எப்படி இது பண்ணுறீங்கன்னா, நம்ம ஸ்கேலில் வந்து ஒரு ஆர்டராக இருக்கணும், இல்லை நாமினல் ஸ்கேலை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஸோ ஸ்கேல்னு எங்கே வந்தாலுமே நான் சொன்ன இந்த அப்ரிவேஷன் ஞாபகம் வச்சுங்க, நோயர். ஓகேங்களா, NOIR. ஸோ இது வந்து நாமினல், ஆர்டினல், இன்டர்வல் ஸ்கேல், ரேஷியோ ஸ்கேல். ஓகேங்களா, ஸோ இந்த நாமினல் அண்ட் ஆர்டினல் இருக்குல்ல, இதில் இருக்கிற டேட்டா இதோடைய சீக்வன்ஸ் தான் ஜென்ரலி பார்த்திங்கன்னா பேராமெட்ரிக்கில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த நாமினல் அண்ட் ஆர்டினல் டேட்டா வந்து நான்-parametric ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இதுதான் வந்து நான்-parametric. ஓகே, அண்டு லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாம்பிள் நம்ம எடுக்கிறோம்ல, அந்த சாம்பிள் வந்து செவரல் பாப்புலேஷன்லேருந்து நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா, செவரல் பாப்புலேஷன், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செவரல் பாப்புலேஷன் நீங்கள் சாம்பிள் எடுக்கிறீங்க. ஓகேங்களா, ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செவரல் சாம்பிளேஷன் எடுக்கும்போது சாம்பிள் சைஸ் வந்து கண்டிப்பாக சின்னதாக தான் இருக்கும். ஸோ சாம்பிள் சைஸ் ஸ்மாலாக இருக்கணும், ரொம்ப கம்மியான அசம்ஷன்ஸ் இருக்கணும், டேட்டா வந்து ஆர்டர் இல்லை நாமினல் ஸ்கேலில் இருக்கிற மாதிரி இருக்கணும், அண்டு செவரல் பாப்புலேஷன்லேருந்து நீங்கள் சாம்பிள் எடுக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற என்ன சொல்கிறது டேட்டாலாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம நான்-parametric ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இதோட யூசஸ். இதெல்லாம் வந்து மெயின் என்ன சொல்கிறது ப்ரீ கண்டிஷன்ஸ், இதெல்லாம் இதில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அகெயின் நீங்கள் நம்ம நான்-parametric ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், இது வந்து லெஸ் காம்ப்ளிகேட்டடு. இதில் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த அளவுக்கு ஃபார்முலாஸ்லாம் வந்து ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது. அதில் நம்ம எவ்வளவோ ஃபார்முலாஸ்லாம் இருந்தது பார்த்திங்களா, இதில் ஃபார்முலாஸ்லாம் கிடையாது, லெஸ் அசம்ஷன்ஸ், அதை நம்ம பார்த்த மாதிரி தான். ஓகேங்களா, பட் அஃப்கோர்ஸ் பேராமெட்ரிக் ஸ்டாட்டிஸ்டிக்ங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். பிகாஸ் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைஸ்டு ஸ்கோர் நம்மளுக்கு கிடைக்குது, அந்த டேட்டாவோட அப்ளிகபிலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்கும். தட் இஸ் அ பவர்ஃபுல் டெஸ்ட். பட் இது இந்த அளவுக்கு பவர்ஃபுல் டெஸ்ட் கிடையாது. ஓகேங்களா, பிகாஸ் பை தி வெரி நேச்சர் நம்ம எதை பற்றி படிக்கிறோம்னா நான்-parametric நாட் ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாவை தான் படிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து இவங்க நிறைய டேட்டாவை வந்து நிறைய டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டெஸ்ட் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டெஸ்ட்டு. தட் இஸ் கை இல்லை சி, நீங்கள் எப்படி வேணால் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம், பட் ஜென்ரலி கை அப்படின்னு சொல்கிறாங்க, பட் சி, கை ஸ்கொயர் ஆர் சி ஸ்கொயர் டெஸ்ட். ஓகேங்களா, ஸோ இந்த டெஸ்ட்டு நம்ம எப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்ட் எதுக்காக அப்படின்னா ரிலேஷன்ஷிப், யூ வாண்ட் டு எஸ்டாப்ளிஷ் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கேட்டகரிக்கல் வேரியபிள். கேட்டகரிக்கல் வேரியபிள்னால் எந்த வேரியபிளில் நீங்கள் ப்ராப்பர் சர்டன் கேட்டகரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெண்டரில் மேல் ஆர் ஃபீமேல், ரிலீஜனில் சில ரிலீஜன்ஸ் இருக்குது. ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து கேட்டகரி இருக்கோ அந்த மாதிரி வேரியபிளோட ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, ஹைப்போதெசிஸ் இருக்குல்ல, அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த மாதிரி டெஸ்ட்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ எங்கே வந்து நல் ஹைப்போதெசிஸ்
அதாவது நல்ல ஹைப்போதசிஸ்னா நோ ரிலேஷன்ஷிப் இஸ் எக்ஸிஸ்ட் பிட்வீன் தி கேட்டகரிக்கல் வேரியபிள் விச் மீன்ஸ் தே ஆர் இண்டிபெண்ட். அதாவது ஏ அண்ட் பி இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஏக்கும் பிக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்புமே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், ஏங்கிறது இண்டிபெண்ட்டு பிங்கிறது இண்டிபெண்ட்டு. ஓகேங்களா? ஸோ எங்கெங்கெல்லாம் இண்டிபெண்ட் பாப்புலேஷன்ஸ் இருக்கோ இண்டிபெண்டன்சி தேவைப்படுதோ அங்கெல்லாம் வந்து இந்த டெஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து எப்படி பண்ணுறது, சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா யூ ஆர் கம்பேரிங் டூ டேட்டா. ஓகேங்களா? ரெண்டு ஃப்ரீக்வன்சியை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க. என்ன ஃப்ரீக்வன்சினா எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி வெர்சஸ் அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி இல்லை ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி. ஓகே, எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி வெர்சஸ் அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நான் உங்ககிட்ட வந்து காயின் இருக்குன்னு வச்சுங்களேன். காயினில் ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா எதர் ஹெட் விழும் இல்லை டெய்ல் விழும். நீங்கள் எத்தனை தடவை ரிப்பீட் பண்ணாலும் எய்தர் ஆஃப் திஸ் தான் வரும். ஓகேங்களா? ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி, நான் உங்களை வந்து 10 டைம்ஸ் வந்து காயினை வந்து இந்த மாதிரி மேலே தூக்கி போடுங்கன்னு சொல்கிறேன். அதோட ரிசல்ட் வந்து எய்தர் ஹெட் வரும் இல்லை டெய்ல் வரும். உங்ககிட்ட கேட்குறேன் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி சொல்லுங்கள், அவுட் ஆஃப் 10ல் எத்தனை தடவை ஹெட் வரும்ட்டு. நீங்கள் சும்மா எக்ஸ்பெக்ட் பண்ணி சொல்கிறீங்க 6 வருதுன்னு வச்சுங்க. ஸோ இங்கே எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி 6 வர்சஸ் அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி. ஆக்சுவலாக காயின் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாக்டாக 6 வரும் வாய்ப்பு இருக்குது, அதிகமாக வாய்ப்பு இருக்குது, கம்மியாக வாய்ப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் அதிகமாக 7 தடவை வந்துருச்சுன்னு வச்சுங்க. ஸோ நீங்கள் என்ன கம்பேர் பண்ணுறீங்கன்னா இங்கே ஃப்ரீக்வன்சி எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி 6, அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி 7. ஓகே, ஸோ தெர் இஸ் அ டிஃப்ரென்சஸ் எக்ஸிஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 7 - 6, ஸோ டிஃப்ரென்ஸ் இஸ் 1, பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் இஸ் எக்ஸிஸ்ட். ஓகேங்களா? ஸோ இதை தான் வந்து இந்த டெஸ்ட்டு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதுக்கு இவங்க என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரை கொடுத்துட்டு அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல, அப்சர்வ்டுங்கிறது ஓ. ஓகேங்களா? அப்சர்வ்டு மைனஸ், இப்போ என்ன பண்ணோம், அப்சர்வ்லேருந்து மைனஸ் எதை பண்ணோம், எக்ஸ்பெக்டட் ஈன்னு வச்சுங்களேன், இ இதோட ஸ்கொயர் பண்ணிவிட்டு டிவைடட் பை என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ. இதுதான் வந்து இந்த ஃபார்முலா. இதை வந்து நீங்கள் இந்த ஃபார்முலாவை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சீ ஸ்கொயர் டெஸ்ட் மூலிமா வந்து யூ வில் கெட் தி டேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்து மேட்ரு. அப்சர்வ் விசஸ் எக்ஸ்பெக்டட், அப்சர்வ் விசஸ் எக்ஸ்பெக்டட். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க, நான் ஆக்சுவலி வர்றது வேறு ஒன்று. ஓகே, ஸோ தே ஹவ் கிவன் திஸ் ஃபார்முலா ஃபார் திஸ். ஸோ இது மூலிமா நம்மளுக்கு என்ன தெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் எதுக்கு நான் இந்த டெஸ்ட்டை பற்றி மட்டும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டெஸ்ட், எக்ஸாம்லேயும் வர வாய்ப்பு இருக்குது, ப்ராக்டிகலிட்டியும் இதோட அப்ளிகபிலிட்டியும் வந்து அதிகம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கேள்வி, டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஹவு மச் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அப்சர்வ்டு விசஸ் எக்ஸ்பெக்டட். எக்ஸ்பெக்டடுக்கும் அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சிக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறது ஒன்று, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறது. இப்போ நம்ம கேஸில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ், ஒரு யூனிட் அப்படின்னு வந்துச்சுல்ல, அந்த மாதிரி. இன்கேஸ் டிஃப்ரென்ஸே வரல, இதுவும் வந்து 6 வந்துருச்சு அப்படின்னா நோ டிஃப்ரென்ஸ், விச் மீன்ஸ் வேல்யூ இஸ் 0. ஓகேங்களா? அப்போ டிஃப்ரென்ஸே வரலன்னா தே ஆர் நாட் இண்டிபெண்ட் டேட்டா, தே ஆர் டிபெண்ட் டேட்டா, பிகாஸ் எந்த டிஃப்ரென்ஸுமே வரல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இது எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் நார்மல், நான் சொன்னல நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டேட்டாலாம் இல்லையோ, ஸோ நோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் எங்கெங்கெல்லாம் இல்லையோ, இல்லை டேட்டா வந்து ரொம்ப ஸ்க்யூடாக இருக்குது, ஓகேங்களா, அப்ஸ்ட்ராக்டாக இருக்குது, அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஹைப்போதேசிஸ். நம்ம பார்த்தோம்ல, ஹைப்போதேசிஸ் எல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு நல் ஹைப்போதேசிஸ், எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, நோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் திஸ். ஸோ நல் ஹைப்போதேசிஸை நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்க, அந்த இடத்துல நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, இந்த டெஸ்ட்டை வந்து ஈவன் திஸ் டெஸ்ட் இஸ் நோன் அஸ் குட்னஸ் ஆஃப் ஃபிட் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. குட்னஸ் ஆஃப் ஃபிட் டெஸ்ட் அப்படின்றாங்க. குட்னஸ் ஆஃப் ஃபிட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போது இது வந்து ஒரு பாப்புலேஷன், கம்ப்ளீட் பாப்புலேஷன்லேருந்து நீங்கள் ஒரு சாம்பிள் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். திஸ் இஸ் ஆர் சாம்பிள், திஸ் இஸ் ஆர் பாப்புலேஷன். ஓகே, ஸோ இந்த சாம்பிள் டேட்டா எந்த அளவுக்கு பாப்புலேஷன் டேட்டாவோட மேட்ச் ஆகுது, ஓகேங்களா, ஃபிட் ஆகுது அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு இந்த கீ ஆர் சீ டெஸ்ட் அதிகமாக யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ தட் இஸ் இட் இஸ் நோன் அஸ் குட்னஸ் ஆஃப் ஃபிட் டெஸ்ட். ஓகே, எந்த அளவுக்கு ரெண்டுமே சேம் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு கண்டுபிடிக்க உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு இதில் வந்து கன்ஃபார்மாக அசம்ஷன்ஸ், எல்லா டெஸ்ட்லேயும் அசம்ஷன்ஸ் இருக்கும்.
பேராமெட்ரிக்லையும் நம்ம பார்த்தோம். இதில் வந்து 2 அசம்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் அசம்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த 2 வேரியபிள் இருக்குல்ல, 2 வேரியபிள், அது வந்து ஒன்று கேட்டகரிக்கல் வேரியபிளாக இருக்கணும். நான் சொன்னேன் ஆல்ரெடி கேட்டகரிக்கல் வேரியபிளாக இருக்கணும். இல்லையா அது எப்படி மெஷர் பண்ணணும்னா யூஸிங் ஆர்டினல் ஆர் நாமினல் ஸ்கேல் மூலிமா தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா, NOIRல இந்த ஃபஸ்ட்டு பார்ட் இருக்குல்ல, நாமினல் அண்ட் ஆர்டினல் ஸ்கேல் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுற டேட்டாவாக இருக்கணும். செகண்ட் அசம்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 2 வேரியபிள் இருக்குல்ல, இட் ஷுட் ஹேவ் 2 or more group which are independent to each other அப்படின்றாங்க. அதாவது 2 or more variable. ஓகே, say for example stress high, medium, low. ஓகேங்களா, 2 groups மேல் ஆர் ஃபீமேல், லேக்கின் அவங்க ப்ரொஃபஷன் என்னென்ன இருக்குன்னு பார்க்குறாங்க. ஓகேங்களா, மேல் ஆர் ஃபீமேலுங்கிறது நம்ம குரூப்பு. ஓகே, பட் அதில் நம்ம செக் பண்ண போகிற அனதர் வேரியபிள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ப்ரொஃபஷன் வந்து மினிமம் 2 and above இருக்கணும். அப்போனா அவங்க சர்ஜனா, ஓகேங்களா, நர்ஸா, டென்டிஸ்டா, தெரப்பிஸ்டா அப்படிங்கிற பார்க்குறதுக்கு இது வந்து செகண்ட் அசம்ஷன். ஓகே, ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட்லி வந்து பார்த்திங்கன்னா நான் பேராமெட்ரிக் டெஸ்ட் ஆஃப் chi or கீ ஸ்கொயர் டெஸ்ட். ஓகே, இதில் வந்து இண்டிபெண்ட் வேல்யூ தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன். சொல்ல இண்டிபெண்ட் 2 டேட்டா வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கா இல்லையான்ட்டு. ஸோ மோர் தென் 0 இருந்தால் அது இண்டிபெண்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அதை செக் பண்ணுறதுக்கு தான் அந்த டேட்டா. எக்ஸ்பெக்டட் என்ன இருக்குது வெர்சஸ் இதை ஞாபகம் வச்சுங்க, எக்ஸ்பெக்டட் வெர்சஸ் அப்சர்வ்ட் ஃப்ரீக்வன்சி. இதுதான் வந்து இந்த டெஸ்ட்டு. செகண்ட் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வில்காக்சன் டெஸ்ட். இது எல்லாமே அகெயின் இந்த டெஸ்ட்டு எந்த டெஸ்ட்டு கேட்டாலும் இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன நீங்கள் எழுதுவீங்கன்னா, இட் இஸ் அகெயின் நான் பேராமெட்ரிக் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட். எல்லாத்துலேயும் அதை எழுதுங்க, இட் இஸ் ஒன் ஆஃப் தி நான் பேராமெட்ரிக் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட். எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இட் இஸ் டு கம்பேர் 2 paired குரூப். ஓகேங்களா, 2 குரூப் இருக்குது, அந்த 2 paired குரூப்பையும் நீங்கள் எக்ஸ் அண்ட் ஒய், இந்த எக்ஸ் அண்ட் ஒய்யை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க. தே ஆர் paired குரூப். கம்பேர் பண்ணி என்ன பண்ண போகிறீங்கன்னா, யூ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் இஸ் தேர் எனி சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஈச் செட் ஆஃப் குரூப். இந்த ஈச் செட்லேயுமே வந்து இஸ் தேர் எனி சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ நம்ம இந்த டேட்டா எடுக்கிறீங்கல்ல, அகெயின் சேம் பாப்புலேஷன், எல்லாத்துலேயுமே பாப்புலேஷன் இருக்கும், அதுலேருந்து சாம்பிள் இருக்கும். இது ஒரு சாம்பிள், இது ஒரு சாம்பிள். ஓகேங்களா, இங்கே வந்து பேர்டு டேட்டா, இது ஒரு பேர்டு டேட்டா. இந்த 2 டேட்டாவையும் வந்து நம்ம கம்பேர் பண்ணி இஸ் தேர் எனி சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கா, ஓகேங்களா, அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். அண்டு இதில் பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து இன்டர்வல் ஸ்கேலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அகைன் NOIR அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ப்ரீவியஸ் கீழே பார்த்தோம். இதில் வந்து இட் ஷுட் ஹேவ் அ இன்டர்வல் ஸ்கேல், ப்ராப்பர் இன்டர்வல் இருக்கிற ஸ்கேலாக இருக்கணும் அப்படின்றாங்க. டேட்டா வந்து கண்டிப்பாக ரேண்டமாக நீங்கள் செலக்ட் பண்ணுற டேட்டாவாக இருக்கணும். அண்ட் தே ஷுட் பி இண்டிபெண்ட் டேட்டா, எக்ஸ் அண்ட் ஒய் இண்டிபெண்ட் டேட்டாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெஸ்ட்டை வந்து ஆல்ரெடி சைன்டு ரேங்க் டெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சைன்டு ரேங்க் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெஸ்ட்டு வந்து நீங்கள் டி டெஸ்ட்டுன்னு இருக்குது, நம்ம பேராமெட்ரிக்கில் பார்த்தோம், டி டெஸ்ட் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா, அந்த டி டெஸ்ட்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், டி டெஸ்ட்டுங்கிறது 2 குரூப் இருக்குது, அதுக்கு ஏதாவது சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கா, எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிற கண்டுபிடிக்கிறதுக்கு டேட்டா வந்து நம்மளுக்கு ப்ராப்பராக டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்குது. இன்கேஸ் டேட்டா ப்ராப்பராக டிஸ்ட்ரிபியூட்டடாக இல்லை அப்படின்னா நம்ம இந்த டி டெஸ்ட்டுக்கு பதிலாக நம்ம வில்காக்சன் டெஸ்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து ப்ராப்பரான டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் இல்லையோ அங்கே இந்த டெஸ்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டெஸ்ட் வந்து மேன்-விட்னி டெஸ்ட். மேன்-விட்னியோட யூ டெஸ்ட். ஓகே, மேன்-விட்னி டெஸ்ட். மேன்-விட்னி டெஸ்ட் அப்படிங்கிறது இதுவும் ஃபஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன எழுதுவோம், இட் இஸ் ஒன் ஆஃப் தி நான் பேராமெட்ரிக் டெஸ்ட். ஓகேங்களா, ஒன் ஆஃப் தி நான் பேராமெட்ரிக் டெஸ்ட்டு. எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அகைன் இதுவும் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா அன்பேர்டு டி டெஸ்ட்னு ஒன்று படித்தோம். நான் பாருங்களா, பேர்டு டெஸ்ட் அண்ட் அன்பேர்டு டெஸ்ட். அன்பேர்டு டெஸ்ட்னா 2 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். ஓகே, ஸோ அன்பேர்டு டி டெஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவாக இதில் யூஸ் பண்ணிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் திஸ் பாப்புலேஷன், வாட் இஸ் திஸ் சாம்பிள், different sample, x and y are 2 different sample.
இந்த 2 சாம்பிள் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் ஆகுதுங்கிறத நம்ம டி டெஸ்ட் மூலிமா கண்டுபிடிக்கலாம். ஹவு மச் டிஃப்ரென்ஸ், இஸ் தேர் எனி சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டி டெஸ்ட் மூலிமா பார்க்கலாம். ஒன்லி இந்த டேட்டா வந்து நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட், அந்த டிஸ்ட்ரிபியூஷன் கர்வில் வரணும், பெல் கர்வுக்குள்ளே இருக்கணும். இன்கேஸ் டேட்டா பெல் கர்வோட ரூலை ஃபாலோ பண்ணல அப்படின்னா தென் நம்ம என்ன பண்ணுவோன்னா நான் பேராமெட்ரிக் டெஸ்ட்டை யூஸ் பண்ணுறோம். அந்த நான் பேராமெட்ரிக் டெஸ்ட்டில் வந்து இந்த Mann-Whitney U டெஸ்ட்டையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து நம்ம நல் ஹைப்போதசிஸை டெஸ்ட் பண்ணுறதுக்கு, நல் ஹைப்போதசிஸ்னால் என்னது, நல் ஜீரோ, தெர் இஸ் அ நோ சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 வேரியபிள், எக்ஸுக்கும் ஒய்க்கும் நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறதுக்கும் எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஈக்குவலுங்கிறதுக்கும் டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஈக்குவலாக இருந்ததுன்னா தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ், விச் மீன்ஸ் நல் ஹைப்போதசிஸை டெஸ்ட் பண்ணிட்டோம். தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ், நல்லா நான் வச்சுங்க, தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். எவ்வளோ டிஃப்ரென்ஸு, என்ன டிஃப்ரென்ஸு, ஸ்ட்ரென்த் என்ன, டைரக்ஷன் என்ன, அது நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா, இன்னும் கண்டுபிடிக்கல. ஓகே, இஸ் தேர் சம் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த நல் ஹைப்போதசிஸை டெஸ்ட் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த யூ டெஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா அந்த NOIR சொன்னல, இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டினல் ஸ்கேல் தான். ஆர்டினல் ஸ்கேலில் இருக்கிற டேட்டா இட் ஷுட் ஃபாலோ தட் ஆர்டினல் ஸ்கேல் அண்ட் அஃப்கோர்ஸ் டேட்டா ஷுட் பி நாட் நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட். எல்லாத்துலேயுமே நீங்கள் நாட் நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டடுங்கிறத எழுதலாம். ஓகேங்களா, நான் பேராமெட்ரிக் டெஸ்ட்னாலே வந்து டேட்டாஸ் ஆர் நாட் நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராப்பர்லி. ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்களோட இப்போ இந்த டெஸ்ட் நம்ம பண்ண உங்களோட டிபெண்டட் வேரியபிள் இருக்குது சேலரி. ஒரு 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 சொசைட்டி இருக்குது, அதில் நீங்கள் சேலரியை செக் பண்ண போகிறீங்க. டிபெண்டட் வேரியபிள் அதான் நம்ம மெஷர் பண்ண போகிறோம். இண்டிபெண்ட் வேரியபிள் என்ன அப்படின்னா வாட் இஸ் தேர் எஜுகேஷன் லெவல். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா எஜுகேஷன் லெவல் விசஸ் சேலரியை பார்க்குறோம். இண்டிபெண்ட் வேரியபிளில் நம்ம 3 லெவல் வைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன் லெவல் ஒருத்தர் ஹை ஸ்கூல் படிச்சிருக்காரு. ஓகேங்களா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதாவது ஹை ஸ்கூல் 10th 12th காலேஜ். ஓகேங்களா, இன்னொன்று வந்து மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்காரு, இவர் பேச்சுலர்ஸு மாஸ்டர்ஸு. டிஃப்ரெண்ட் எஜுகேஷன் லெவலுக்கும் இதை நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்குறோம். இண்டிபெண்ட் வேரியபிள் வாட் இஸ் தேர் எஃபெக்ட் ஆன் சேலரி அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ சேலரி அப்படிங்கிறது என்னென்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, ஆர்டராக நீங்கள் போடலாம். அதனால தான் இது வந்து ஓ ஸ்கேல் தான் சொல்ல தரமா. ஓங்கிறது என்னது ஆர்டினல், ஆர்டர் ஸ்கேல். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லோ இன்கம், மீடியம் இன்கம், ஹை இன்கம் ஒரே ஆர்டராக நீங்கள் போடலாம், இல்லை ஹைலேருந்து லோவாக போடலாம். ஓகேங்களா, ஸோ வாட் இஸ் தேர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் டூ, இந்த மாதிரி விஷயங்களை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். நாட் நார்மலி டிஸ்ட்ரிபியூஷன் டேட்டா இல்லாதது நல் ஹைப்போதசிஸை டெஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். அண்டு டி டெஸ்ட்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணலாம். டி டெஸ்ட்டுங்கிறது ப்ராப்பராக பேராமெட்ரிக் டேட்டா, நான் பேராமெட்ரிக் டேட்டாவுக்கு இதுதான் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், எல்லாத்துலேயுமே நீங்கள் அசம்ஷன்ஸ் எழுதணும். இந்த டெஸ்ட்டு பண்ணிட்டீங்கன்னா இதில் என்னென்ன அசம்ஷன் இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு அசம்ஷன் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி இண்டிபெண்ட் வேரியபிள் வந்து கேட்டகரிக்கல் வேரியபிளாக இருக்கணும், இல்லை ஆர்டினல் ஸ்கேலை ஃபாலோ பண்ணணும்னு சொன்னேன்ல, அது வந்து ஃபஸ்ட் அசம்ஷன். செகண்ட் அசம்ஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் 2 கேட்டகரியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, மேல் ஆர் ஃபீமேல். இங்கே பாருங்கள், இண்டிபெண்டில் நம்ம 3 கேட்டகரி எடுத்துட்டோம். ஹை ஸ்கூல், மீடியம் அண்டு மாஸ்டர்ஸ் படித்தவங்க அவங்களுக்கு கேட்டகரி, அந்த மாதிரி எடுத்து தான் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அகெயின் அசம்ஷன் வந்து இந்த டேட்டா வந்து நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட், என்டின்னு இதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். என்டி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நாட் நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாவை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு ஸ்கோரும் இன்னொரு ஸ்கோரும் இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் அசம்ஷன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிற டெஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், Kruskal-Wallis H டெஸ்ட். திஸ் இஸ் H டெஸ்ட். ஓகேங்களா, இதுவும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் எப்போயுமே போல் என்ன எழுதுவோம், சேம், இட் இஸ் ஒன் ஆஃப் தி நான் பேராமெட்ரிக் டெஸ்ட்டு. ஓகேங்களா, ஸோ எதுக்காக நம்ம பண்ணுறோம், ஸ்டாட்டிஸ்டிக்கல் சிக்னிஃபிகல் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா, 2 or more குரூப். நல்லா நான் வச்சுங்க, எங்கெல்லாம் 2 or more குரூப் வருதுன்னா நம்ம பேராமெட்ரிக்கில் என்ன படித்தோன்னா ANOVA டெஸ்ட் படித்தோம். எங்கெல்லாம் குரூப் வந்து 2க்கு மேலே, அதாவது 3 4 குரூப் இருக்குன்னா ANOVA டெஸ்ட் நம்ம படித்தோம். ஓகேங்களா, ஸோ ஹெச்இ டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் ANOVA டெஸ்ட்டோடைய அசம்ஷன் இருக்குல்ல, there are certain assumptions. எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம்ல அசம்ஷன்ஸ். ஸோ பேராமெட்ரிக் டெஸ்ட்டில் ANOVA டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி certain அசம்ஷன் இருக்குது. இஃப் ஐ எம் நாட் ராங் 5 அசம்ஷன் இருக்குது. அந்த அசம்ஷன்ஸ்லாம் மெட் ஆகலை அப்படின்னா நம்ம ஹெச் டெஸ்ட் அதுக்கு யூஸ் பண்ணுவோம்.
எப்படி இதுக்கு முன்னாடிலாம் டி டெஸ்ட்டுக்கு வந்து மற்ற டெஸ்ட்லாம் வந்து சப்ஸ்டியூட்டாக இருந்தோ, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ANOVA டெஸ்ட்டுக்கு சப்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா ஹெச் டெஸ்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஒன் ஆஃப் தி அசம்ஷன் நான் சொன்ன தெரியுமா, டேட்டா வந்து டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்கணும் அப்படின்ட்டு, நார்மலி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கணுன்ட்டு. டேட்டா நார்மலி டிஸ்ட்ரிபியூட் ஆகலை. பட் என்கிட்ட குரூப் பார்த்தீங்கன்னா 2 or more குரூப் இருக்குது, 3 குரூப் இருக்குது, 4 குரூப்ஸ் இருக்குது அப்படின்னா நான் வந்து Kruskal-Wallis H டெஸ்ட் நான் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா சேம் ANOVA டெஸ்ட் தான். பட் நான் வந்து என்ன சொல்கிறது, அங்கே வந்து பேராமெட்ரிக்கு, இது வந்து நான் பேராமெட்ரிக்கு. தட்ஸ் ஆல். 2 or more குரூப் இருக்குது. ஒரு வேரியபிள் 2 or more குரூப்ஸ். நம்ம என்ன படித்தோம், ஒன் வே ANOVA அப்படின்னு படித்தோம். சேம் ஒரே வேரியபிள் இல்லாமல் 2 வேரியபிள் ஆகிடுச்சு. பட் சேம் 2 or more குரூப்ஸ் இருக்குது அப்படின்னா 2 வே ANOVA அப்படின்னு படித்தோம் பேராமெட்ரிக் டெஸ்ட்டில். ஸோ இந்த இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் டெஸ்ட் தான் வந்து Kruskal-Wallis டெஸ்ட்டு. சேம் 2 நம்ம அகெயின் ஒரு குரூப் இருக்குது, சாம்பிள் சைஸ் இருக்குது 1, 2 எக்ஸு ஒய். தீஸ் ஆர் 2 குரூப்ஸ். இதை வந்து டி டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம், அதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கான்ட்டு. பட் இன்னொரு குரூப்பை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க Z அப்படின்ட்டு. இப்போ என்ன ஆகிடுச்சு, 3 குரூப் ஆகிடுச்சு. ஸோ எங்கெங்கெல்லாம் 2 குரூப்புக்கு மேலே ஆகிடுச்சோ அங்கெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ANOVA டெஸ்ட்டை யூஸ் பண்ணுவோம். பட் ஒன்லி ப்ரொவைடட் இட் ஷுட், நம்ம சொன்ன தெரியுமா, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை இருந்தால் மட்டும்தான், பேராமெட்ரிக் டேட்டா இருந்தால் மட்டும்தான். பேராமெட்ரிக் டேட்டா இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ANOVA டெஸ்ட்டை யூஸ் பண்ண முடியாது. பட் ஆனால் 3 குரூப் இருக்குது, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹெச் டெஸ்ட்டை யூஸ் பண்ணுறோம். இவ்வளோ தாங்க டிஃப்ரென்ஸ். ஓகே, இதை தெரிஞ்சாலே போதும். ஸோ இதில் என்ன ஆகிடுச்சு, 3 இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்குது பார்த்தீங்களா, 3 குரூப்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் வருது பாப்புலேஷன்லேருந்து. இது பாப்புலேஷன், இது சாம்பிள். 3 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 10 வயசு குழந்தைங்க, 15 வயசு குழந்தைங்க, 20 வயசு குழந்தைங்கள நீங்கள் எடுக்கிறீங்க. ஓகேங்களா, இது வந்து ஸ்கூல் சில்ட்ரன் வச்சுங்க பாப்புலேஷன். அதில் இவங்க எடுத்துகிட்டு நீங்கள் வேரியபிள் வந்து படிக்கிறீங்க, இவங்களுடைய ஐக்யூ டெஸ்ட்டு வேரியபிளை பற்றி படிக்கிறீங்க அப்படின்னு வச்சுங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு எந்த டெஸ்ட்டை யூஸ் பண்ண போகிறோம் நம்ம இந்த இதில். இவங்க இவ்வளோ டெஸ்ட்டு கொடுக்கறோடைய மெயின் ரீசனே வந்து யூ ஷுட் நோ உங்களுக்கு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இப்படி இருக்குது, டிபெண்டன்ட் வேரியபிள் இது இருக்குது. இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணுறீங்க, டேட்டா இந்த அளவுக்கு டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்குன்னா எந்த டெஸ்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியா இருந்தால் போதும். ஓகேங்களா, கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ஃபார்முலா என்ன அந்த அளவுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. பட் என்ன இந்த மாதிரி ப்ராப்பராக இந்த பேசிக்கை வந்து புரிஞ்சால் போதும், ஒரு டெஸ்ட்டுக்கும் எங்கெங்கே நம்ம யூஸ் பண்ணுவோன்ட்டு. ஓகேங்களா, ஸோ இதுலேயும் வந்து சேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அசம்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், லெஸ் அசம்ஷன்ஸ் தான் இருக்கும், நோ ஃபார்முலாஸ் இருக்கும். இதெல்லாமே வந்து நீங்கள் எல்லாத்துலேயுமே எழுதலாம். ஓகேங்களா, அசம்ஷன்ஸ் வந்து லெஸ்ஸாக இருக்கும், ஃபார்முலாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்காது. ஒன் ஆஃப் தி பேராமெட்ரிக் டெஸ்ட் இது. இதில் வந்து 3 குரூப்பை யூஸ் பண்ணுறோம். இதே தாங்க எல்லாத்துலேயுமே. ஓகேங்களா, இதை மட்டும் தான் நீங்கள் மேக்ஸிமம் இந்த பாயிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, ஸோ லாஸ்ட்டாக நம்ம வந்து பார்க்க வேண்டியது ரேங்க் ஆர்டர் டெஸ்ட். இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், இது வந்து ஈஸி தான். ரேங்க் ஆர்டர் டெஸ்ட் நம்ம பியர்சன் இருக்கார்ல, பியர்சன் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா. 2 விஷயம் இருக்குது, 2 விஷயமும் எந்த அளவுக்கு தே ஆர் கனெக்டட் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு. எக்ஸு ஒய் பியர்சன் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா. இது 0, 1, -1. ஓகேங்களா, டேட்டா எங்கே வருதோ, ஃபார் எக்ஸாம்பிள் 0.5 அப்படின்னா இது பாசிட்டிவ்லி கோரிலேட்டடு, -0.5 அப்படின்னா நெகட்டிவ்லி கோரிலேட்டடு, 0னா கோரிலேட்டடே இல்லை அப்படின்னு அர்த்தம். எந்த இடத்துல டேட்டா வந்து விழுதோ அந்த அளவுக்கு பியர்சனுடைய கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட். பட் இங்கே ஒன்றே என்னென்னா நம்ம ரேங்க்கை யூஸ் பண்ணுறோம். ரேங்க் மூலிமா நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா 2 விஷயம் தெரியுது. ஒன்று, ஸ்ட்ரென்த் ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய். என்ன ஸ்ட்ரென்த்து, 0.5 ஸ்ட்ரென்த் தெரியுது. ஓகேங்களா, இன்னொன்று நம்மளுக்கு என்ன தெரியுது, டைரக்ஷன் தெரியுது. டைரக்ஷன் என்ன, பாசிட்டிவா நெகட்டிவா. ஓகே, ஸோ ஐ எம் கெட்டிங் அ ஸ்ட்ரென்த் ஆல்சோ, ஐ எம் கெட்டிங் அ டைரக்ஷன் ஆல்சோ. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் இருக்குது, எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ் வெர்சஸ் ரிவிஷன். ஓகே, ஒருத்தர் எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கும் அவரோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் எக்ஸாமில் கிடைக்கிற மார்க்ஸ்க்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு நம்ம சும்மா ஒரு கிராஃப் மாதிரி போட்டோன்னு வச்சுங்களேன். இது வந்து ப்ரிப்பரேஷன், இது வந்து உங்களுடைய மார்க்ஸ் அப்படின்னு வச்சுங்களேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மார்க்ஸ் இருக்கா ப்ரிப்பரேஷன், அதாவது நீங்கள் ரிவிஷன் வச்சுங்க, இங்கே ரிவிஷன் வச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் எடுத்த மார்க்ஸு.
ரிவிஷனுக்கும் மார்க்ஸ்க்கும் என்னப்பா இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 5 தடவை ரிவிஷன் பண்ணுறீங்க, இல்லை 10 தடவை ரிவிஷன் பண்ணுறதுக்கும் இது வந்து மார்க்ஸ், மேக்ஸிமம் மார்க்ஸ் 100ன்னு வச்சுங்களேன். ஸோ இன்கேஸ் இந்த கிராஃப் இப்படி போகுது அப்படின்னா நம்ம பாசிட்டிவ் ரிலேட்டட். அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மார்க்ஸும் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்குது. ஸோ விச் மீன் இட் இஸ் பாசிட்டிவ்லி கோரிலேட்டட். டைரக்ஷன் தெரிஞ்சிருச்சு, நம்பரை வச்சு நம்ம ஸ்ட்ரென்த்தையும் வந்து கோரிலேட் பண்ணலாம். இதுதான் வந்து இதில். ஸோ அஃப்கோர்ஸ் இதில் வந்து என்ன ஸ்கேலில் நம்ம NOIRல என்ன ஸ்கேல் இருக்கணும், ஆர்டர், ரேங்க்கில் ரேங்க் ஆர்டர். அப்போது ஆர்டினல் ஸ்கேல் மெஷரை வந்து ஃபாலோ பண்ணணும். பட் அஃப்கோர்ஸ் ஆர்டினல் ஸ்கேல் அண்ட் அபவ், தட் இஸ் இட் கேன் பி இன்டர்வல் ஆல்சோ, ரேஷியோ ஆல்சோ. இது எல்லாத்துலேயுமே வந்து இந்த 2 வேரியபிள் இருக்குல்ல, இட் ஷுட் பி மெஷர்ட் யூஸிங் திஸ் ஸ்கேல். ஸோ என்ன வேரியபிள் இருக்கோ அதை வந்து நீங்கள் இந்த ஸ்கேல் மூலிமா யூஸ் பண்ணி மெஷர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட் அசம்ஷன் இது. செகண்ட் அசம்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, தேர் ஷுட் பி அ மோனோடோனிக் ரிலேஷன்ஷிப். இந்த மாதிரி வேர்டெல்லாம் ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு தெரியும் இப்போ ரிலேஷன்ஷிப் தான் பார்த்தோம். இது என்னப்பா மோனோடோனிக், மோனோ ஒன்று, ஓகேங்களா, ஒரு சைடு ரிலேஷன்ஷிப்பை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்தோம்ல பாசிட்டிவ் ரிலேஷன், நெகட்டிவ் ரிலேஷன், இதெல்லாம் ஒரு சைடாக சொல்லுதா மோனோ. மோனோ மீன்ஸ் ஒன்று. ஓகே, ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு சைடு ரிலேஷன் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி இருக்கணும். அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும், ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப் எக்ஸிஸ்ட் இருக்கணும், நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து கண்டுபிடிச்சது உங்களுக்கே தெரியும், பிரிட்டிஷ் சைக்காலஜிஸ்ட் ஸ்பியர்மேன். அவரோட பேரில் தான் வந்து இந்த ஸ்பியர்மேன் அனாலிசிஸ் வந்து வந்தது. ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எவ்வளோ ஆச்சு, 26 மினிட்ஸ் ஆகிடுச்சுல்ல. ஸோ நீங்கள் 26 மினிட்ஸ் இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்ததை பொறுமையாக நீங்கள் கேட்டிருந்தனால உங்களுக்காக ஒரு போனஸ். ஓகேங்களா, போனஸ் இந்த சென்ஸ் ஒரு குயிக் ரிவிஷன். இதை நீங்கள் கேட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே புரிஞ்சிடும். இப்போ நான் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக சொன்னேன்ல, இந்த குயிக் ரிவிஷன் நம்ம எதை பார்க்க போகிறோன்னா, பேராமெட்ரிக்கும் நான் பேராமெட்ரிக்கும் வச்சு கம்ப்ளீட் ரிவிஷன் பார்த்தாலே உங்களுக்கு 2 சப்ஜெக்ட், அதாவது நம்மள ஒரு கம்ப்ளீட் யூனிட்டே கவர் ஆகிடும். புரியுங்களா, இந்த யூனிட்டில் மட்டும் பாருங்களேன், இவங்க 2 சப்ஜெக்ட் தான் வச்சுருக்காங்க, பேராமெட்ரிக் அண்ட் நான் பேராமெட்ரிக்ன்ட்டு. இதை மட்டும் உங்களுக்கு புரிஞ்சாலே நீங்கள் மேக்ஸிமம் மார்க்ஸை கவர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து பேராமெட்ரிக்னு வச்சுங்க, பேராஎம். ஓகேங்களா, இது வந்து நான் பேராமெட்ரிக் டெஸ்ட். இதுதானே 2 டெஸ்ட் இருக்குது ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் டெஸ்ட்டில். இந்த 2 டெஸ்ட் இருக்குது, பேராமெட்ரிக் அண்ட் நான் பேராமெட்ரிக் டெஸ்ட் இருக்குது. பேராமெட்ரிக் டெஸ்ட்டில் நம்ம என்னென்ன டெஸ்ட்லாம் பார்த்தோன்னா, டி டெஸ்ட்னு ஒன்று பார்த்தோம். தெர் இஸ் ஆல்சோ சம்திங் கால் எஃப் டெஸ்ட்டுன்னு இருக்குது, ஜெட் டெஸ்ட்டுன்னு இருக்குது, அண்டு அனோவா பார்த்தோம். இதெல்லாம் பேராமெட்ரிக் டெஸ்ட். டி டெஸ்ட், எஃப் டெஸ்ட், ஜெட் டெஸ்ட் அண்ட் அனோவா டெஸ்ட். ஓகே, அண்டு நான் பேராமெட்ரிக்லேயே நம்ம நிறைய பார்த்தோம். அதில் வந்து இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், மேன்-விட்னின்னு சொன்ன தெரியுமா, மேன்-விட்னி. அந்த மேன்-விட்னியோட யூ டெஸ்ட்டு. ஓகே, GR chi-square டெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான டெஸ்ட்டு. அண்டு க்ரூஸ்கல், ஓகே, க்ருஸ்கல்-வாலிஸ் இவரது ஹெச் டெஸ்ட்டு. ஓகே, இந்த மாதிரி இதை இப்படி ஞாபகம் வச்சுக்கினாலே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸாம் முன்னாடி இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கினாலே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும், எந்த கேள்வி கேட்டாலுமே. ஓகே, ஸோ ஒன்றுமே ஜஸ்ட் ஒரு குயிக் ரிவிஷனாக என்னன்னு பார்த்துரும். ஓகே, ஸோ நம்ம டி டெஸ்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா, டி டெஸ்ட்டில் வந்து இது நான் இப்போ போடுற பாக்ஸ்னால் கம்ப்ளீட் பாப்புலேஷன், ஒரு ஸ்கூல் அப்படின்னு வச்சுங்க. இதிலேருந்து டி டெஸ்ட்டில் நான் 2 சாம்பிள் எடுக்கிறேன். ஓகேங்களா, மேல் ஆர் ஃபீமேல்னு. அண்ட் நல்லா ஞாபகம் வச்சுங்க, பேராமெட்ரிக் டெஸ்ட்னாலே என்ன எடுக்கிறேன்னா மீன், வேறஸ் நான் பேராமெட்ரிக்கில் மீடியன். இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, அண்ட் பேராமெட்ரிக் டெஸ்ட்னாலே நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கணும், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த கர்வ் ஞாபகம் வச்சுங்க, பெல் கர்வ். இது 2 இன்ஃபினிட்டின்னு வச்சுங்க, போயிட்டே இருக்குமா, இது டச் ஆகாதான். இது வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். இன்கேஸ் கர்வ் வந்து ஒரே சைடில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, ஓகேங்களா, இல்லையா இந்த பக்கம் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, இதெல்லாம் வந்து நாட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ நாட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இங்கே நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். இங்கே படிக்கிறது மீனு, இங்கே படிக்கிறது மீடியனு. இது 2 ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ 2 குரூப்பை நம்ம எடுக்கிறோம் பாப்புலேஷன்லேருந்து, எக்ஸ் அண்ட் ஒய். இவங்களுக்கு உண்டான மீனை எடுத்து இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஓகேங்களா, அந்த மீனை எடுத்து படித்தா அது டி டெஸ்ட்டு. ஓகே, பட் இதே மீனோட சேம் எக்ஸு ஒய் எடுக்கிறீங்க, பட் இங்கே மீன் எடுக்காமல் இதோட வேரியன்ஸ் என்ன, வேரியன்ஸை பற்றி படிச்சிங்க அப்படின்னா சேம் ப்ரொசீஜர், பட் வேரியன்ஸை பற்றி படிச்சிங்கன்னா அது எஃப் டெஸ்ட்டு. ஓகேங்களா, பட் இங்கே வரைக்கும் பாருங்கள்,
டி டெஸ்ட்டுக்கும் எஃப் டெஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா இங்கே சாம்பிள் சைஸ் வந்து லெஸ் தென் 30 தான் இருக்கணும். இந்த எக்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறீங்களா, மேல் ஆர் ஃபீமேல், மேலோட சாம்பிள் சைஸும் ஃபீமேலோட சாம்பிள் சைஸும் லெஸ் தென் 30 இருக்கணும். இங்கேயும் லெஸ் தென் 30 இருக்கணும். ஓகே, இங்கே மீனு, இங்கே வேரியன்ஸு லெஸ் தென் 30. சரிப்பா தம்பி, சேம் சுச்சுவேஷன் என்கிட்ட மோர் தென் 30 இருந்துன்னா நான் என்னப்பா பண்ணுவேன் அப்படின்னா தான் அதுக்கு தான் Z டெஸ்ட்டு. ஸோ சேம் சாம்பிள் எக்ஸ் ஆர் ஒய்ஏ, டூ டிஃப்ரெண்ட் திங்ஸு. ஓகேங்களா, சேம் மீனு, சேம் டிஃப்ரெண்ட் குரூப்ஸு, பட் ஸ்ட்ரென்த் வந்து மோர் தென் 30 இருந்தால் நான் வந்து Z டெஸ்ட் யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா, லாஸ்ட்டாக சேம் பாப்புலேஷன், சேம் எக்ஸு ஒய்ன்னு 2 குரூப் இருக்குது. ஓகே, வாட் இஃப் இன்னொரு குரூப் ஆட் ஆகிடுச்சு, எனக்கு மூணாவது ஒரு குரூப். எல்லா இடத்துலையும் 2 குரூப் தான் இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. 3 குரூப் இன்கம் லெவல் எடுக்கிறீங்க, பெரிய பாப்புலேஷன்லேருந்து லோ இன்கம், மீடியம் இன்கம், ஹை இன்கம்னு புதுசாக ஒரு வேரியபிள் வந்துருச்சு Zன்ட்டு. அப்போ நம்ம டி டெஸ்ட்டை யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் எங்கெங்கெல்லாம் மோர் தென் 2 குரூப் வந்துருச்சு, 3, 4, 5 வந்துருச்சுன்னா அந்த மாதிரி நேரத்தில் நம்ம யூஸ் பண்ணுற டெஸ்ட் பேர் தான் ANOVA டெஸ்ட். ஓகே, 1 வே வேரியன்ஸ். அண்ட் ANOVAவில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 1 வே ANOVA, 2 வே ANOVA, 1 வே 2 வே ANOVA. ரெண்டுத்துலேயும் குரூப் சைஸ் வந்து மோர் தென் 2 தான். வேரியபிள் மட்டும் ஒரே 1 வே அப்படின்னா ஒரே ஒரு வேரியபிள் இருந்ததுன்னா அது 1 வே ANOVA. 2 வேரியபிள் இருந்தால் 2 வே ANOVA. 1 வேரியபிள்னால் டிஃப்ரெண்ட் குரூப்பில் ஐக்யூ டெஸ்ட் ஞாபகம் வச்சுங்க, ஒரே ஒரு வேரியபிள். 2 வேரியபிள்னால் அவங்களோட ஐக்யூ டெஸ்ட்டும் ஸ்லீப்பும் நீங்கள் செக் பண்ணுறீங்க டிஃப்ரெண்ட் குரூப்பில். ஓகேங்களா, 3, 4, 5 குரூப்பில். இது வந்து ANOVA டெஸ்ட். இதுதான் வந்து பேராமெட்ரிக் டெஸ்ட்டு. புரிஞ்சிருச்சுங்களா? நெக்ஸ்ட் நம்ம நான் பேராமெட்ரிக்னா மீடியன் எடுக்கிறோம், நாட் நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் கிராஃப் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து Mann-Whitney டெஸ்ட். சேம் பாப்புலேஷன், 2 குரூப் இருக்குது, எக்ஸு ஒய், பட் நான் எடுக்கிற டேட்டா வந்து நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டடாகவே இல்லை எனக்கு. ஓகேங்களா, அண்டு எடுக்கிற டேட்டாவில் நான் மீடியன் எடுக்கிறேன், மீன் எடுக்கலை. ஸோ இங்கே சேம் ப்ரொசீஜர், பட் இதில் நான் மீடியனை எடுத்தேன்னா அண்டு டேட்டா நாட் டிஸ்ட்ரிபியூட்டடாக இருந்தால் அது வந்து Mann-Whitney டெஸ்ட். அப்போது எக்ஸாமில் நீங்கள் இதையும் எழுதிட்டு ப்ளஸ் டி டெஸ்ட்டுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா Mann-Whitney டெஸ்ட். அப்போ எழுதும்போது என்னென்னா டி டெஸ்ட்டுக்கு நான் பேராமெட்ரிக் ஆல்டர்னேட்டிவ் வந்து Mann-Whitney டெஸ்ட் அப்படிங்கிறத எழுதிக்கலாம். புரிஞ்சிருச்சுங்களா? சேம் ப்ரொசீஜர் தான், பட் மீடியன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஓகே, சீ டெஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி சிஆர் கீ டெஸ்ட் நம்ம பார்த்தோம். டாஸ் முதல்ல காயின் டாஸ் பண்ண ஞாபகம் இருக்குங்களா, அதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ எப்போவுமே அப்சர்வ்டு பண்ணதுக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கும் ஆக்சுவலுக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கோ அந்த டிஃப்ரென்ஸ்னாலே மைனஸ் வரும்ல, அதை ஸ்கொயர் பண்ணிவிட்டு யூ ஆர் டிவைடிங் வித் தி எக்ஸ்பெக்டட் ரிசல்ட். எப்போவுமே காயினை டாஸ் பண்ணும்போது நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க வரும், பட் ஆனால் ஆக்சுவல் ஒன்று வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஆக்சுவலாக வந்தது இல்லை அப்சர்வ் பண்ணது தான் எக்ஸ்பெக்டடு நீங்கள், அது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ இதை வந்து குட்னஸ் ஆஃப் ஃபிட் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதை ஞாபகம் வச்சுங்க, 1 வேர்ட்லேயும் வரல, எக்ஸாம்லேயும் நீங்கள் வந்து இதை நல்லா ஹைலைட் பண்ணி எழுதுங்க. இட் ஆல்சோ நோன் அஸ் குட்னஸ் ஆஃப் ஃபிட் டெஸ்ட். பிகாஸ் செலக்டட் பாப்புலேஷன்லேருந்து நம்ம இப்போ இவ்வளோ பெரிய பாப்புலேஷன் இருக்குது, அதிலேருந்து நீங்கள் ஒரு சாம்பிளை எடுக்கிறீங்கன்னா அந்த சாம்பிளுக்கும் பாப்புலேஷனுக்கும், சாம்பிள் விசஸ் பாப்புலேஷனுக்கு எந்த அளவுக்கு மேட்சிங் ஹை லெவலில் இருக்குது, ஃபிட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற சூப்பரான மெத்தடு தான் வந்து சீ ஸ்கொயர் டெஸ்ட். லாஸ்ட்டாக நம்ம இந்த டெஸ்ட் ஹெச் டெஸ்ட் எப்படி டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஓகே, ஸோ சேம் சாம்பிள் இப்போ நம்ம பார்க்குறீங்களா, ANOVA டெஸ்ட் இருக்குது. ஸோ 3 இது இருக்கா. ANOVA டெஸ்ட் என்ன சொன்னேன், 2 or 3, அதாவது 2க்கு மேலே இருக்கணும். எக்ஸு ஒய் இசட் இருக்குது, பட் சேம் XYZ இருக்குது. பட் ஆனால் இதோட டேட்டா இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணீங்க, இந்த டேட்டா நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டடாக இல்லை அப்படின்னு என்ன பண்ணுவீங்கன்னா அது ஹெச் டெஸ்ட்டை யூஸ் பண்ணுவீங்கன்ற. ஸோ இங்கே எப்படி எழுதுகிறோம், டி டெஸ்ட்டுங்கிறது நான் பேராமெட்ரிக் வெர்ஷன் ஆஃப் யூ டெஸ்ட்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரியே ANOVA டெஸ்ட்டோடைய நான் பேராமெட்ரிக் வெர்ஷன் தான் வந்து ஹெச் டெஸ்ட்டு. புரியுதுங்களா? இதோடைய நான் பேராமெட்ரிக் வெர்ஷன் தான். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். சேம் XYZ தான், பட் இங்கே என்னென்னா நான் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபேக்டருங்கிறது ஒரே ஒன்று மீடியன். ஸோ எல்லாத்துலேயுமே டிஃப்ரென்ஸ் பண்ணுறதே வந்து மீடியனும் நான் டிஸ்ட்ரிபியூஷனும் தான். இந்த 2 தான் வந்து ஃபேக்டர். இதை வச்சு தான் நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் ரெண்டுத்தையுமே. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட் இது. இந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சாலே போதும்,
நீங்கள் வந்து சூப்பராக எக்ஸாமில் எழுதிடலாம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். புரிஞ்சிருந்தால் ப்ளீஸ் கமெண்ட்டில் வந்து ஓகே நல்லா இருந்தது, நல்லா இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். தேங்க்யூ.